Hello students, welcome to the channel The Royal Chemistry, all about chemistry. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் ஒன்று டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ பேலன்சிங் தி equations of redox reaction. Balancing the equation of redox reaction. ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது கம்ப்ளீட்டாக அபவுட் 11th and 12th கெமிஸ்ட்ரி ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, லெட்ஸ் see about this one. Balancing the equations of redox reaction. நீங்கள் ஒரு ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணணும், ரிடாக்ஸ் ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணணும்னா நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ரிடக்ஷன், ஆக்சிடேஷன், ரெடியூசிங் ஏஜென்ட், ஆக்சிடைசிங் ஏஜென்ட், all those we should know. So what is redox? Reduction and oxidation reaction takes place simultaneously in the reaction is called as redox reaction. So இதை பற்றின oxidation, what is reduction, what is oxidizing agent, what is reducing agent, இது எல்லாமே ஒரு தனியாக ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் போய் அதை செக் அவுட் பண்ணிக்கோங்க. அப்புறமா நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் கிளியராகவே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நான் இந்த வீடியோவில் பியூராக பேலன்சிங் த equations ஆஃப் ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் சொல்லித்தர போகிறேன். ஓகேங்களா? ஸோ ரிடாக்ஸ் ரியாக்ஷனை எப்படி பேலன்ஸ் பண்ணலாம்? ஸோ ரிடாக்ஸ் ரியாக்ஷன் கேன் பி பேலன்ஸ்ட் இன் 2 ways. One is oxidation number method. Oxidation number method. Second one is about ion electron method. Ion electron method நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா half reaction method. ஸோ ரெண்டு மெத்தடில் நீங்கள் இந்த ஈக்குவேஷனை ரிடாக்ஸ் ரியாக்ஷனை பேலன்ஸ் பண்ண முடியும். த ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட் தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்லித்தர போகிற மெத்தட். ஓகேங்களா? சரி. ஸோ இந்த ரெண்டு ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தடும் அயன் எலக்ட்ரான் மெத்தடும் எதை பேஸ் பண்ணியிருக்கு? ரெண்டுமே the principle of oxidation and reduction reaction தான் பேஸ் பண்ணி இருக்கு. So what is that principle? That is total number of electrons donated by the reducing agent is equal to the total number of electrons gained by the oxidizing agent. Total number of electrons donated by the reducing agent is equal to the total number of electrons gained by the oxidizing agent. Okay, so இந்த principle follow பண்ணி தான் இந்த redox reaction பேலன்ஸ் பண்ணுறோம். எந்த மெத்தடில்? oxidation number method and ion electron method. So let us see about oxidation number method. ஸோ இந்த ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தடில் நம்ம ஒரு ரூல் ஃபாலோ பண்ண போகிறோம். அந்த ரூல் என்னென்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் ஃபார் தி பேலன்சிங் த ரிடாக்ஸ் ரியாக்ஷன் பை த ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட். ரூல்ஸ்னால் ரொம்ப பயங்கரமாக நம்ம நிறைய படிக்கணுமோ அப்படிலாம் இல்லை. வெரி சிம்பிள். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணாமல் நமக்கே தெரியாது, அந்தளவுக்கு சிம்பிள் ஆகிடும். ஸோ பேசிக்காக ஃபஸ்ட்டு நம்ம படிக்கிறோம் அப்படின்னா இதை நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தடில் நீங்கள் ஒரு ரிடாக்ஸ் ரியாக்ஷனை பேலன்ஸ் பண்ணும்போது நீங்கள் கவனிக்க வேண்டிய முதல் விஷயம் என்னென்னா நீங்கள் எலமெண்ட்டோட which element undergoes oxidation and reduction. First எந்த எலமெண்ட் ஆக்சிடைஸ் ஆகுது, எந்த எலமெண்ட் ரிடக்ஷன் அண்டர்கோ பண்ணுங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகேங்களா? அப்போ ஆக்சிடேஷன் தெரிஞ்சிருக்கணும், ரிடக்ஷன் தெரிஞ்சிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் அப்படி கண்டுபிடிச்ச நம்பர்ஸை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, செகண்ட் ரூல் வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் த எலமெண்ட், செகண்ட் ஒன் கிராஸ் மல்டிப்ளிகேஷன். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் த ஈக்குவேஷன்ஸ். தேர்ட் ஒன் வந்து பேலன்ஸ் ஆல் த அதர் ஆட்டம் எக்ஸப்ட் ஹைட்ரஜன். ஸோ எல்லா ஆட்டமும் நீங்கள் பேலன்ஸ் பண்ணணும் எக்ஸப்ட் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இட் இஸ் அன் அசிடிக் மீடியம். எப்படி பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்னா
we have to add water to the side deficient of oxygen. So எந்த சைடில் ஆக்சிஜன் கம்மியாக இருக்கோ அந்த ஆக்சிஜன் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கம்மியாக இருக்கோ அந்த சைடில் நீங்கள் வாட்டர் மாலிகுல் ஆட் பண்ணி பேலன்ஸ் பண்ணணும். நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அப்புறம் நீங்கள் ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாகும் பிகாஸ் we add water instead of oxygen இல்லையா. அப்போ அந்த ஹைட்ரஜனை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஆப்போசிட் சைட் we have to add double the H plus ion. Okay, so if it is in basic medium, what we have to do? In basic medium இருந்தால் நம்ம என்ன பண்ணணும், வாட்டர் ஆட் பண்ணணும். ஆனால் இங்கே நம்ம எங்கே டெஃபிஷியண்ட்டாக இருக்கோ அங்கே வாட்டர் ஆட் பண்ணணும், இங்கே வந்து எங்கே எக்ஸஸாக இருக்கோ அங்கே நம்ம வாட்டர் ஆட் பண்ணணும். ஸோ water should be added to the side excess of oxygen and double OH minus ion should be added to the side opposite to that. Okay, clear? So in basic medium we should add water to the side where the excess of oxygen is present and double OH minus ion into the side that is opposite to the side we have to add. So அங்க H plus ion நீங்க சேர்க்கிற மாதிரி இங்க OH minus ion நீங்க ஆட் பண்ணுவீங்க. So let's see the first example. Okay, the example number 1, what we are going to discuss here is, this is the first example I am going to discuss. So, in the example, potassium dichromate use பண்ணிருக்கோம். So, இந்த exampleோட answer பார்த்தீங்கன்னா இதுதான் answer. ஓகே, ஸோ இந்த எக்ஸாம்பிளோட ஆன்சரும் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஸோ இந்த எக்ஸாம்பிளோட ஆன்சர் இப்படி வந்தது, இந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ்லாம் எப்படி நம்ம கண்டுபிடிச்சோம், எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். ஸோ ஹவு கேன் வி கால்குலேட் த ஆக்சிடேஷன், தட் இஸ் balancing the redox equations with the help of oxidation number method. So இந்த balancing பற்றி தான் உங்களுக்கு நான் clear idea கொடுக்க போகிறேன். Let's start the equation. So the example is K2Cr2O7. Potassium dichromate in the presence of Ki in H2SO4. H2SO4 is acid. So now let's start the equation. What we have to do, first we should identify the elements which is present in that group. So நம்ம first identify பண்ணலாமா? Identify பண்ணுறதுக்கு first பொட்டாசியத்தோட oxidation state தெரியணும். So பொட்டாசியத்தோட oxidation state, potassium is a metal. Oxidation state is +1. Potassium oxidation state is +1. Now let's see chromium oxidation state. So here oxygen is -2. Okay, right. I'll write it -2 here. We know that. Simple thing, first make it. ரெண்டாவது என்ன பண்ணுங்க, இந்த 7 இந்த 2 ஆல மல்டிப்ளை பண்ணு. So how much will get? -14. Okay, அப்படி வச்சுக்கோங்க. So next நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பொட்டாசியம் 2 இருக்குல்லையே, அந்த 2 ஆல இந்த +1 மல்டிப்ளை பண்ணுங்க. So I'll get +2. ஓகே, ஸோ இந்த மொத்தமாக நீங்கள் ஆட் பண்ணும்போது அதோட 0 வரும். ஆக்சிடேஷன் ஸ்டேட் மொத்தமாக இந்த காம்பவுண்டுக்கு வந்து 0 வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா -14 இருக்குது, இங்கே வந்து +2 இருக்குது. ஸோ வாட் வில் பி த ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் திஸ் குரோமியம்? குரோமியம் என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கும்? ஸோ +2 -14 will have +12. So +12 is the oxidation state, means what is the oxidation state of 1 chromium? Since 2 chromium we have +12. So 1 chromium it is +6. Okay, since I am getting +12. Okay, if I add I am getting 0. So இதெல்லாம் நான் மொத்தமாக ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 14 plus and 14 minus I am getting 0. So இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு ஈஸியாக ஒவ்வொன்றுக்கும் ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் now this potassium, already I told you +1, iodine is -1. So both 0 ஆயிடுச்சு இல்லையா. ஹைட்ரஜன் நமக்கு தெரியும், it is +1. Hydrogen oxidation state is +1. Sulfur, if you don't know, wait. Oxygen oxidation state தெரியும் இல்லையா, -2. ஸோ இந்த 4ஆல் இந்த -2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு -8 கிடைக்கும். ஓகேவா? அப்புறம் இங்கே 2 இருக்கிறதுனால இந்த 2ஆல் இந்த ஹைட்ரஜனோட +1 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா +2 கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? +6. தட் இஸ் த ஆக்சிடேஷன் ஸ்டேட். இங்கே சல்ஃபருக்கு எந்த நம்பருமே இல்லை, அதனால் நீங்கள் +6 அப்படியே போட்டுடலாம். இங்கே நீங்கள் +6 போட்டிங்கன்னா இதோட டோட்டலும் 0 தான் ஆகும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் சல்ஃபேட். இதுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது? சேம் மெத்தட். ஸோ பொட்டாசியத்துக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு +1 கொடுங்க. எஸ், +1 கொடுத்தாச்சா? இப்போ 2 பொட்டாசியம் இருக்கிறதுனால இந்த மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு +2 கிடைக்கும். ஓகே, ஸோ தென் சல்ஃபருக்கு தெரியல, வெயிட் பண்ணலாம். ஆக்சிஜனுக்கு தான் நமக்கு தெரியும் இல்லையா, ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன வரும்? எஸ், தட் இஸ் -2. ஸோ -2 போட்டுட்டு இந்த 4 -2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ நம்மளுக்கு -8 கிடைக்கும்.
ரைட்டா? ஸோ +2 -8 அப்போ என்ன கிடைக்கும்? +6 is the oxidation state of sulfur. ஓகே, ஸோ இதை நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு என்ன தான் கிடைக்கும்? +8 and -8 will get 0. ஓகே, அப்போ எந்த மிஸ்டேக்கும் வராது ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில், ஈஸியாக நமக்கு 0 கிடைக்கும் அது டோட்டலாக. இதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து குரோமியத்துக்கு வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் 3 +3 ஸ்டேட். ஸோ இங்கேருந்து குரோமியத்தோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கலாம். ஸோ +3 ஸ்டேட். ஸோ தென் சல்ஃபேட் இஸ் -2. ஓகே, ஸோ -2 சல்ஃபேட் இஸ் -2. ஸோ 3 2s are 6 -6 3 2s are +6 it is balanced 0 ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்டர் மாலிகுல் இது தேவையில்லை, இருந்தாலும் எழுதிக்கிறேன். +2 +1 -2. ஸோ இது நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வில் கெட் +2 -2 = 0. ஸோ நம்ம எல்லாத்தோட தான் ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் நவ். விச் அண்டர்கோஸ் ஆக்சிடேஷன் அண்ட் விச் அண்டர்கோஸ் ரிடக்ஷன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குரோமியம் எப்படி ஆக்சிடேஷன் ஸ்டேட் அண்டர்கோ பண்ணியிருக்கு, அயோடின் எப்படி இருக்குன்னு பாருங்கள். குரோமியம் பார்த்தீங்கன்னா I'll write it again here. So I'll write only for chromium and iodine. Okay, let's see. So K2 Cr2O7 plus Ki in the presence of H2SO4 gives K2SO4 plus Cr2SO4 thrice plus I2 plus H2O. So here I2 will come. Okay, I2, that is 0 oxidation state. So now I will write the oxidation state for chromium and then for iodine. So iodine oxidation state is 0 here because it is the elemental state. So here iodine is -1. So -1 to 0. Chromium, if you check out, chromium is +6. So here the chromium is in +3 oxidation state. So which is increased oxidation number. So there is a relationship, you must know that relationship, that oxidation number increases means, okay, so when oxidation number increases means it is oxidation. Okay, so then when oxidation number decreases it is reduction. So oxidation number increase and oxidation number decrease. So that is the thing I am going to find it out. Oxidation number increases means oxidation takes place. What is oxidation? Oxidation means loss of electron. Loss of electron. இந்த வீடியோட எண்டில் உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன், எப்படி இந்த ஆக்சிடேஷன் ரிடக்ஷனை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு. ரிடக்ஷன் வந்து கெயின் ஆஃப் எலக்ட்ரான். ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட்டை மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம இதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஆக்சிடேஷன் நம்பர் யாருக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பாருங்கள். ஆக்சிடேஷன் நம்பர் யாருக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, யாருக்கு டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ when ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீசஸ், where it increase, minus negative to positive. So negative -1 from iodine, -1 to positive. Here we have 0. So எங்கே ஃபினிஷ் பண்ணுறீங்களோ அங்கே ஏரோ மார்க் போடுங்க, எங்கே ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அங்கே ஒரு டாட் வச்சுக்கோங்க, நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீசஸ். வாட் ஐ டோல்ட் யூ, இன்க்ரீஸ் ஆனால் என்ன, ஆக்சிடேஷன் நடந்திருக்கு. ஓகேவா? ஆக்சிடேஷனும் ரிடக்ஷனும் ஒரே ஈக்குவேஷனில் சைமல்டேனியஸாக நடந்தால் தான் அது ரிடாக்ஸ் ரியாக்ஷன். ஸோ ஒன்று ஆக்சிடைஸ் ஆகிருக்கணும், இன்னொன்று கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகிருக்கணும். ஸோ இதோட எலக்ட்ரான் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. எவ்வளோ எலக்ட்ரான் டிஃப்ரென்ஸ்? 1 electron difference. That is loss of 1 electron. Okay, so let me write here loss of 1 electron. So now next one about chromium. So chromium நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த chromium வரைக்கும் ரீச் ஆயாச்சா? ஸோ அங்கே நீங்கள் ஏரோ மார்க் போட்டுக்கணும். ஃபைன். ஸோ இங்கே நீங்கள் ஒரு டாட் வச்சுக்கணும், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி எங்கே ரீச் பண்ணிருக்கீங்க. ஸோ இங்கே +6, இங்கே வந்து +3 ஸ்டேட்டில் இருக்குது. ஓகேவா? ஸோ +6 +3 ஸ்டேட்டில் இருக்கும்போது இப்போ நீங்கள் வந்து இது என்ன ஆயிருக்கு, டிக்ரீஸ் ஆயிருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆக்சிடேஷன் நம்பர், அதை கால்குலேட் பண்ணுங்கள். ஆக்சிடேஷன் நம்பர் என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்கலாம். ஆக்சிடேஷன் நம்பர் ஃபர்ஸ்ட் வந்து +6லேருந்து +3க்கு போயிருக்கு, இப்போ கம்மியாயிருக்கு. ஸோ ஆக்சிடேஷன் நம்பர் டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஆக்சிடேஷன் நம்பர் டிக்ரீஸ் ஆனால் அந்த ரியாக்ஷன் வந்து ரிடக்ஷன். ஓகேவா? ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து ஆக்சிடேஷன் ஆகுது, இது ரெடியூஸ் ஆகுது. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ரிடாக்ஸ் ரியாக்ஷன். ஸோ
that is reduction. What do you mean by reduction? Reduction, what I told, reduction is gain of electron. So electron difference பாருங்க, இதில் +6 வந்து +3 stateல இருக்கு. Okay, so how much gain of electron? 3. Gain of 3 electrons takes place. Okay, so let me write now for potassium dichromate and Ki. So for potassium dichromate and Ki, what happened here? This potassium dichromate, that is potassium dichromate, here there is how many electron loss we have? 1 electron loss. For this dichromate in chromium there is gain of electron. How many electrons gain? 3 electrons are gained. Okay, next what we have to do? We have to do the next step. What I told you, that the rule number 2. First we identify the atom which undergoes oxidized and which undergoes reduced. What is the second step? The second step, what I told you, is cross multiplication. So this is the one I am going to do it now. So cross multiply. So directly we cannot cross multiply here. So because why? I will tell you now. Here the reason is, here we have chromium in the +3 state. Chromium is in the +3 state. Am I right? So now here in this, the chromium is in +6 state. Okay. So let me balance the charges of chromium. So I'll do it here. Balancing the charge of the chromium. So while balancing the charge of the chromium, so let me take this one for balancing the charge. Chromium. I'm going to balance the charge for this. So let me write chromium in the reactant side, Cr2. Am I right? Potassium dichromate, here +6 we have. In the product side we have Cr2 +3 state. Am I right? So now I want to balance this one. So here 2 chromium, so 2 into 6. So here we have 2 chromium, 2 into the charge 3. Okay, +3. So now I'll get here, this is now 2 into 6 is 12. But here I'm getting 6, 3 2s are 6 only I'm getting. So if you subtract these two values, you'll get 6 difference. Okay, so but here we have the difference of electron, what I written is 3. Okay, so for 3 electrons only I have written. So, but the difference is here we have 6. So what we have to do, we have to multiply this one by 2. To get the number 6. So let me check this potassium iodide also. Here I'll do it. That is potassium iodide. So potassium iodide is in the reactant side. Iodine is in the product side. So iodine oxidation state is 0. Potassium iodine in the potassium iodide is -1. Okay. Now this is -1 -0. So subtract these two values, I'll get -1 -0. So my net value is, what is the net difference? That is equal to 1. So the 1 is the answer I got it for this iodine. Am I right? So need not to multiply with any number. Since we have chromium is +6 and +3, we are multiplying that one with that 2. Then only we'll get 6 electron. Okay, fine. So now here this is about 6. Totally we have 6 electron here. Here we have 1 electron. Got it, children? Now we are going to multiply this one with the equation what we have taken first. So the equation is, now I am writing that equation once again. The equation is K2 Cr2O7 plus leave some gap to write the numbers here. So Ki plus H2SO4 gives here K2SO4 plus Cr2SO4 thrice. Then you have iodine plus water molecule. So what I told you, second step is cross multiplication. So we have to cross multiply this one number with the potassium and 6 number with the iodine. So cross multiply that. Okay. So number 1 with the potassium. So I'll write it here 1. And then with 6 with the iodine. So here the second. But this should be done only in the reactant side. Should not go to the product side. Only reactant side you have to multiply. So cross multiply
only in the reactant side. Only in the reactant side. Okay, children. So now the point is, I am going to continue the balancing equations. So the next one is, let me write. First, I'll start balancing the iodine. So balancing the iodine in both reactant and the product side. Okay. So what I have to do for balancing the iodine, let me write the equation again. K2Cr2O7. It's understood. 1 is present. Then I have 6Ki plus H2SO4. So in that equation, I am getting the product K2SO4. K2SO4 plus Cr2SO4 thrice. Plus we have iodine plus water molecule. So here I am balancing the iodine. So what I told you, iodine is 6 here. But here I have iodine is 2. So how many numbers I have to give? I have to give 3 numbers of iodine. I'll get 6. So the third condition is over. That is rule number 3. Rule number 3, what I told you, balance all other atoms. Balance all other atoms except oxygen and hydrogen. I started balancing iodine. So what is left? Iodine is balanced. Next I have to balance this potassium. So if you balance potassium, here we have 6 potassium, here we have 2. So 6 plus 2, 8 you hit. So you have to balance potassium then. So next step, balance potassium. So I'll write it here and balancing the same equation, balancing potassium. So when we balance this potassium, here left side we have 2 plus 6, we have 8. So I am balancing the equation with, for getting 8, I have to multiply this equation by 4. So now potassium get balanced. So now we have to check out this chromium. Chromium is 2 in the left side and the reactant side also it is 2. Chromium also balanced. Okay, iodine balanced, then potassium balanced and chromium also balanced. Next we have to balance the sulfur. Am I right? So balancing sulfur. Balancing sulfur in the reactant side and the product side. So if you balance the sulfur in the reactant side and the product side, see here sulfur is 3SO4. Collectively you can SO4, you can make it sulfate ion. 3 sulfate ion. Here this 4 is common for both. So sulfate, how many sulfate we have? 4 sulfate ion. So here sulfate is 4. Here sulfate is 3. So 4 plus 3, 7 sulfate ion. So balance with 7 here. So equation is now sulfate also balanced. What is left now? Balancing oxygen and oxygen and hydrogen alone left. So we have to balance first hydrogen, then we can balance the oxygen. So here hydrogen is 7 2s are 14 hydrogen is present. So again we have to give 7 for this to balance. So let me check out that oxygen now. Here we have oxygen number. In this equation, I am going to check out. After balancing iodine, potassium, chromium, sulfur and hydrogen, finally I am going to balance oxygen. So for that I am writing here potassium dichromate, we have 7 oxygen. Here no oxygen. Here 7 4s are 28 oxygen is present in the reactant side. Let's see about the oxygen in the product side. So here we have 16 oxygen in the product side. Here 12 oxygen is present in the dichromate. That is chromic sulfate Cr2SO4 thrice. So now let's see. Here 7 oxygen is present in the water molecule. Okay, we'll add this one. So we'll get 35 here in the reactant side. Let's see here, that is 12 plus 7, 19, 19 plus 16, 29, 35. Yes. So oxygen is balanced. So oxygen is balanced, the equation will be balanced. So the equation is, this is your final answer by using the method balancing the redox equation with the help of oxidation number method.
So previously I shown you that the result of the oxidation number is, this is the one I shown you. The same result we got it now. That is potassium dichromate 1 and 6 Ki, 7 H2SO4 with 4 K2SO4 and Cr2SO4 thrice and 3 molecules of iodine and 7 H2O. It's very simple to understand, but here before doing this cross multiplication, a little care should be taken. Okay. Hope you will understand this video about the oxidation number method for the balancing an equation, that is redox reactions. So in my next video, I am going to discuss about the book bag question answers, that is exercises we are going to discuss. So these are the exercises given at the book bag. That is 4 questions are there, 1 we discussed, 3 more I am going to discuss in my next video. So watch that video. Those who are watching the video first time, subscribe my channel. Thank you for watching this video. Thank you for your support ever and ever. Subscribe to my channel, like, share, comment. Thank you so much.